வணக்கம். இன்றைய செய்திகள். 30 நாட்கள் தான் தாவேக்கு ஆட்சி இருக்கும் என்று எந்த தைரியத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறுகிறார் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவினர் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. தாவேக்கு ஆட்சியை கவிழ்க்க சதி செய்த சிலர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இவர்கள் எல்லாம் சேர்ந்து 35 கோடி ரூபாய், 50 கோடி ரூபாய் என தாவேக்கு எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேரம் பேசியவர்கள் ஆதாரத்துடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதனால் வேறு வழியின்றி ஆளுநரிடம் திமுகவினர் புகார் அளித்து கதறிக் கொண்டிருக்கின்றனர். 5 வருடம் அவர்கள் ஆட்சி நடத்திய லட்சணத்தை மக்கள் பார்த்து கொண்டிருந்தனர். அதற்கான விளைவுதான் இந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்துள்ளனர். மக்களிடம் நீங்கள் நல்லபடியாக நடந்து கொண்டால் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏன் வரப்போகிறது? ஸ்டாலின் இந்த அரசு 30 நாட்கள் தான் இருக்கும் என்று சொல்கிறார். 30 நாட்களில் ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் ஆகிவிட்டாரா? தேர்தல் முடிந்து 40 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 40 நாட்களில் ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவராகிவிட்டாரா அல்லது மிகப்பெரிய ஆளுமை ஆகிவிட்டாரா? 40 கோடி 50 கோடி ரூபாய் வைத்திருந்தால் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாமா? 30 நாட்கள் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்று எந்த தைரியத்தில் ஸ்டாலின் சொன்னார்? நாங்கள் 120 எம்எல்ஏக்களுடன் வலுவான ஆதரவுடன் ஆட்சியில் இருக்கிறோம். எந்த தைரியத்தில் இப்படி சொல்கிறார்? இவர்கள் செய்து வரும் வேலையை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசுக்கு எல்லா வழிகளிலும் தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள். ஆனாலும் நாங்கள் மக்கள் பணியை தொடர்ந்து செய்வோம் என்றும், மக்கள் எங்களுடன் இருக்கிறார்கள், நாங்கள் எதற்கும் தயங்கவில்லை, யாருக்கும் பயப்படவில்லை. மக்களை தவிர வேறு யாருக்கும் இந்த அரசு பயப்படாது. இவர்கள் 2 பேரும் அந்த கட்சிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் ஸ்டாலின் கட்சியை விட்டு விலகினால் அந்த கட்சிக்கு நல்லது. இபிஎஸ் அந்த கட்சியை விட்டு விலகினால் ஓரளவு அந்த கட்சி காப்பாற்றப்படும். கட்சிக்கு கடைசியாக ஏதும் நல்லது செய்ய விரும்பினால், கட்சியை காப்பாற்ற நினைத்தால் ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் குடும்பம் அந்த கட்சியை விட்டு விலக வேண்டும். இபிஎஸ் மற்றும் அவரது குடும்பம் அந்த கட்சியை விட்டு விலகினால் நல்லது நடக்கும். திமுகவினர் என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதை இபிஎஸ் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் பேசியுள்ளார். திமுகவுடன் பதவிக்காக ஒட்டி கொண்டிருந்த எல்லா கட்சிகளும் பதவி ஆசையில் தாவேக்காவுடன் ஒட்டி கொண்டு பாஜகவை காரணமாக சொல்கின்றன. பாஜக உள்ளே வந்துவிடும் என சொல்லித்தான் திமுகவோடு காங்கிரஸ் ஒட்டி கொண்டு இருந்தது. திமுகவும் காங்கிரஸை முதுகில் சுமந்தது. இப்போது பாஜக முதுகில் குத்தியதா, காங்கிரஸ் முதுகில் குத்தியதா என்பது உலகிற்கே தெரியும். எல்லா மாநிலங்களிலும் அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் பொலிட்டிக்கல் சிலபஸ் பற்றி பேசுகின்றனர் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். சென்னை அண்ணா நகரில் வீட்டிற்கு கூடுதல் மின் இணைப்பு வழங்க 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின் வாரிய வணிக இன்ஸ்பெக்டரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பணியிட மாறுதலுக்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் தரப்பில் பணம் வாங்கியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் எம்எல்ஏ பாலாஜி கூறிய குற்றச்சாட்டுக்கு தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர் ராஜீவ் மறுப்பு தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக ஜாதி சான்றிதழ் கேட்டு போராடி வரும் காட்டுநாயக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களின் கோரிக்கை வருவாய்த்துறை அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக ஆட்சியில் சீல் வைத்த ஆலைகளை லஞ்சம் கொடுத்து திறந்தது போல இந்த ஆட்சியில் நடக்காது. விதிகளை மீறி இயங்கும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஹைட்ரோ கார்பன் போன்ற எந்த திட்டமும் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் ராஜீவ் கூறியுள்ளார். அத்துடன் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பணியிட மாறுதலுக்கு பணம் வாங்கியதாக விசிக முன்னாள் எம்எல்ஏ பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். என் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் அதற்கான ஆதாரங்களை காட்ட வேண்டும். ஒருவர் மீது குற்றம் சாட்டுவது எளிது. என் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றம் தவறானது. குற்றம் சுமத்தியவர்கள்தான் குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும். என் துறையை பொறுத்தவரை நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் பணிபுரிந்து வருகிறேன் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். அதிமுக சார்பில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்ற வளர்மதி தமிழக அமைச்சராகவும் இருந்துள்ளார். தற்போது அதிமுகவில் இருந்து விலகி அவர் இன்று தாவேக்காவில் இணைந்துள்ள நிலையில் அவரை கட்சியின் அமைப்பு செயலர் பதவியில் இருந்து நீக்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றே அறிவித்துள்ளார்.
காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வலியுறுத்தி விவசாய சங்கத்தினருடன் இணைந்து ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரை விழிப்புணர்வு நடைப்பயண பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், மேகதாது அணை கட்ட மரங்களும் வன விலங்குகளும் அடர்ந்து இருக்கும் 12,500 ஏக்கர் வனப்பகுதியை அழிக்க கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. இவ்வளவு பெரிய அணையை கட்டினால் பெங்களூரு பகுதியில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். மேகதாது அணை திட்டம் இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தமிழகத்திற்கும் எதிரானது. காவிரி நதிநீர் பங்கீட்டில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கர்நாடக அரசு கடந்த 13 ஆண்டுகளில் ஒரு முறை கூட கடைபிடித்தது இல்லை. அம்மாநிலத்தில் வரும் 2028ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறுவதற்காக மேகதாது விவகாரத்தில் அரசியல் ரீதியாக மக்களை தூண்ட கர்நாடக அரசு முயல்கிறது என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். முதலமைச்சர் விஜயோடு அடுத்தடுத்து கட்சிகள் கூட்டணி சேர்வதை நியாயப்படுத்தி தாவேகா அமைச்சர்கள் பேச கிடைத்திருக்கும் ஒரே யூனிவர்சல் மொழி பழனிசாமியை முதல்வராக்க ஸ்டாலின் முயற்சி செய்தார் என்பதே. இந்த கட்டுக்கதையை தொடர்ந்து அவிழ்த்து விடுகின்றனர். அதை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். ஸ்டாலினை பார்த்து பல்லை காட்டுகிற வேலையும் பல்லக்கு தூக்குகிற வேலையும் எந்த வடிவத்திலும் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.